ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம திவ்யா இருந்துட்டு நிலா கிட்ட இந்த ப்ராஜெக்டை நீ நல்லபடியாக முடிச்சதுக்கு காரணமே ராகவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சோழன் மட்டும் சரியான நேரத்தில் இன்னைக்கு லேப்டாப்பை எடுத்துகிட்டு தரமா போயிருந்தா ராகவ் கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நிலா, ராகவை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இப்போ தான் ராகவை பற்றி ரொம்பவே சரியாக புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் திவ்யா இருந்துட்டு ராகவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா, ஆனால் நிலா இருந்துட்டு சோழனை பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. நம்ம நிலா கிட்ட அந்த மாதிரி நேரத்தில் நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. அவங்களே பாவம் லேப்டாப்பை தொலைச்சிட்டேன்னு சொல்லி டென்ஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் கிளைண்ட்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நிலா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டேன். அதனால் நிலா கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பேசாமல் நிலாவை வெளியே கூட்டிகிட்டு போகலாமா? ஏற்கனவே ட்ரீட் தரதா சொல்லி வெளியே கூப்பிட்டு அவங்க வரல. இப்போ மட்டும் என்ன வந்துருவா போகிறாங்க. சரி, எதுக்கும் கூப்பிட்டு பார்க்கலாமே, சாரி சொன்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ட்ரீட் வச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஷாக்கை ஒரு பக்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.